குலதெய்வம் கோவிலில் இருந்து புடிமண் எடுத்து வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் குலதெய்வம் கோவிலிருந்து புடிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம். அது ரொம்ப நல்லது. உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு காவலாக நிற்கும். உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அது எப்படி எடுக்கிறது, அதோட பிரார்த்தனை எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோவிலில் ஒரு மரமோ ஒரு செடியோ இருக்கும். அந்த மரத்துக்கு அடியிலையோ இல்லை செடிக்கு அடியிலையோ ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து நீங்கள் சுவாமி முன்னாடி போய் நின்று ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மனசார உங்கள் தலைக்கட்டுகள் பங்காளிகளுக்காக வேண்டிக்கணும். கடவுளே, இந்த தலைக்கட்டு நிறையா மென்மேலும் வளரணும், குலமக்களுக்கு வந்து நல்ல வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்கள் தலைக்கட்டு உங்கள் பங்காளிகளுக்காக வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த புடிமண்ணை நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்காக பிரார்த்திக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லைன்னா திருமணம் ஆகணும், கடன் தொல்லையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை வீட்டில் வந்து எப்படி நம்ம வச்சு வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் கலசம் வைத்து வழிபடும் பழக்கம் இருந்தால் அந்த கலசத்துக்குள்ளே அந்த முடிச்சிலையே போட்டு நீங்கள் கலசத்துக்குள்ளேயே போட்டு வழிபடலாம். நீங்கள் எப்படி தினமும் விளக்கு போட்டு நெய்வேத்தியம் அதுக்கு வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கிறது மற்ற சுவாமிக்கெல்லாம் தனியாக வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு தனியாக நீங்கள் நெய்வேத்தியம் வச்சு வழிபடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கலசம் வைத்து வழிபடுற பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கள்ல, அது கூட காசோ அப்படி இல்லைன்னா வெள்ளி தங்கம்னு உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கிறத நீங்கள் போட்டு முடிச்சு போட்டு அதை வந்து ஒரு பூஜை அறையில் ஒரு ஓரத்தில் ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு தட்டிலையோ போட்டு வச்சு அதுக்கு நீங்கள் எப்பயும் போல் வந்து பூக்கள் அலங்காரம் பண்ணுறது, நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்றீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சு விளக்கேற்றிக்கோங்க. நெய்வேத்தியம் வந்து அதுக்கும் அதே மாதிரி தனியாக நீங்கள் நெய்வேத்தியம் ஒன்று வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். இப்போ வந்து நீங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் கூடையே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த குலதெய்வம் கோவிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் வழிபடும் போது உங்ககிட்ட வர்ற தீய ஆத்மாக்களை வந்து ஃபஸ்ட்டு அது தடுக்கும். உங்களுக்கு வர ஆபத்துக்களை வந்து குலதெய்வம் கோவிலேருந்து கொண்டு வந்த புடிமண்ணை வந்து நீங்கள் வெளியே போகும்போது சும்மா நின்று சுவாமி கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த புடிமண்ணை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாமி வந்து உங்கள் கூடையே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ வந்து இதில் நிறையா பேர் சொல்லுவாங்க, குலதெய்வம் கோவிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் பெருசாக ஆலயம்லாம் பிரதிஷ்டை பண்ணுறவங்க தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து தனியாக கோவில் கட்டுறதுக்கு தான் நீங்கள் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து ஆலயம் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம வீட்லேயும் வைத்து வழிபடுறதுக்கு பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வைத்து வழிபடலாம். அதற்குரிய வழிபாட்டு முறையை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூட குலதெய்வம் பேசும். அதை வாரத்தில் ஒரு முறையாவது உங்களது குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையாவது பூக்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் வந்து விளக்கு போட்டு அதை வந்து நீங்கள் முறையாக நீங்கள் சுவாமி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குலதெய்வம் உங்கள் கூடயே பேசும். உங்கள் கூட பேசுகிற மாதிரியே இருக்கும், உங்கள் கூடயே வர மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஆபத்தையும் ஃபஸ்ட்டு உணர மாட்டீங்க. உங்களுக்கு வந்து வர்ற ஆபத்துக்களை வந்து குலதெய்வம் வந்து தடுத்து அந்த இடத்துல உங்களை காப்பாற்றும்.